ஆல் இந்தியா ரேடியோ சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைங்க மொக்கையா இருந்துச்சு. நல்லா ஓகே பிரதர், பார்க்கலாம். ஃபிளாஷ்பேக் மொக்கையா இருக்குங்க. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அவங்க நடிப்பு தான் தலைவர், லேடி சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர், செம்ம வேற லெவல். நயன்தாரா ஆக்டிங் பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்குது. நயன்தாரா வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ல வர இதை வந்துட்டு நிறையாவே எல்லாருக்குமே சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அவங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இன்னும் நடிச்சாங்களே நல்லாயிருக்கும். யோகி பாபு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வராரு. யோகி பாபு காமெடின்னு பெருசாக இல்லை, ஆனால் இதில் கோலமாவு கோகில வேற ஜானர் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எதுவும் நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ. பேசாம டேரக்டர் ஷார்ட் ஃபிலிம்லேயே இருந்திருக்கலாம், ஃபியூச்சர் ஃபிலிம் வரதுக்கு பதிலாக. இது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ. பட் ஸ்டோரி வைஸ் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கு படம். ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம், அவ்வளோதான். த்ரில் ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல த்ரில் நல்லா சூப்பராக இருக்குது. யூஸ்வலான ஸ்க்ரீன் பிளே தான், பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ, அவ்வளோதான். மொக்க படம் வேஸ்ட் பாஸ். நயன்தாரா மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து பாட்டு தான் நல்லா இருக்கிறான், பேக்ரவுண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மைனஸ் ஒன்றும் அவ்வளோ எதுவும் இல்லைண்ணா, படம் நல்லா இருக்கும்ல சார். அதான் சொல்லிட்டேனே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் ஹாரர், செகண்ட் ஹாஃப் ஹாரர்னு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக சென்டிமெண்ட். ஹாரர் மூவின்றது டிக்கெட் நீங்கள் புக் பண்ணும்போதே பார்த்தா ஹாரர் மூவினா நம்ம எதிர்பார்த்து வருவோமோ அது இல்லை. செகண்ட் ஹாஃப்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும்தான் இருந்துச்சு. மொக்க தான் ப்ரோ. அவன் இல்லை, கதையை வந்து கழுப்பு எடுத்திருக்காங்க, என்னன்னே புரியல. அது ஒரு மாதிரியா தான் இருக்கு படம். என்ன சொல்றது, என்ன ஜானர்னு தெளிவா ஃபர்ஸ்ட் டேரக்டர் கிட்ட கேளுங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அதான் சொல்றேன். அவங்க ரெண்டு பேருக்காண்டி வேணா பார்க்கலாம். நான் நயன்தாராக்காக தான் வந்தேன். அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஆனால் படம் மொக்க. மியூசிக் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க டேரக்டர். படம் வந்து ரெண்டு ஹாஃபாவே நீங்க பிரிச்சலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா போச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போக அடுத்தடுத்த ஷோஸில் தெரியும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம அப்படி அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு படத்துக்கு தேவையான விஷயமா தான் நான் பார்த்தேன். ஒரு இந்த கதையில் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கோமா நான் யோசிப்பேன். இல்லை அவர் தான் கேள்வி கேட்டார். இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருந்து. நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணுன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஹாரரா, செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்டா இருக்கு. ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருக்கு, அவசரமா இருக்கு. ஸ்டோரி பெருசா இல்லை ஜி, ஒரு சின்ன லைன் தான். அதை எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்க விதம் தான் டேரக்டர் கிட்ட இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். டேரக்டர் நினைச்சா பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவர் நயன்தாரா கிட்ட ஸ்கிரிப்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க டேட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை இன்னும் யோசிச்சிருக்கலாம். ஆக்டிங் ரெண்டு பேர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அதுல எந்த குறையும் இல்லை. யோகி பாபு வந்தாரு, மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு நடுவில், அவ்வளோதான். அவரோட கண்டென்ட் அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக்னு பெருசாக இல்லை, ஒரே ஒரு சாங் தான். அந்த பிஜிஎம் தான் திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே ஜி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராக், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மெயினாக லேடி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைங் ஆகும். பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்கு. யோகி பாபு அவ்வளோ நினைச்ச அளவுக்கு ஒன் லைனர் ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. மெயினாக அந்த பவானி கேரக்டருக்காகவே நயன்தாராக்காக பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச். யூஸ்வல் எல்லா படத்துலையும் பார்த்த அதே ஸ்டோரி தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஃபிளாஷ்பேக் ரொம்ப எமோஷனலாக வச்சு நயன்தாராக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். படம் ரொம்ப சுமார் இல்லை. படத்தில் கதை சின்ன கதையா இருக்கு. அது 2.5 மணி நேரம் அவங்களால ஸ்கிரீன் பிளேல எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாம சொதப்பிருக்காங்க. அதுதான். நயன்தாரா எப்பயும் போல ஆக்ட் பண்றாங்க, அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஆக்டிங் இல்லை. நிறைய அழகிற சீன்ல அழறாங்க, மற்ற சீன்ல ஆவரேஜா இருக்காங்க, அவ்வளோதான். ஸ்கிரீன் பிளே தான் சொதப்பிட்டாங்க. ஸ்கிரீன் பிளே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல அவங்களால 2 மணி நேரம் ஒரு சின்ன கதையை வச்சு. சாங்ஸ் ஒரு என் சாங் கேட்குற மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் ரொம்ப சொதப்பல். யோகி பாபு வராரு, காமெடிலாம் சொல்ற மாதிரிலாம் இல்லை. ஹாரர்லாம் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் 2-3 சீன் இருட்டில் எடுத்தாங்க, நல்லா இருந்தது. மற்றபடி எதுவும் நல்லா இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லாம் அதெல்லாம் டிவியில் ஜெயா டிவி பேசியரியில் நல்லா அது மாதிரி தான் இதுவும் வருது. மற்றபடி சொல்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த இது ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நயன்தாரா நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்காக பார்க்கலாம், நயன்தாராக்காக பார்க்கலாம். மற்றபடி பேசுவாங்க. மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து யூஸ்வலாக பார்க்குற ஸ்டோரி தான், ஒன்றும் பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க, பேய் வரும், அதே மாதிரி தான் கதை. காமெடி ஒன்றும் அவ்வளோவா இல்லை, பரவாயில்ல, பார்க்க அவ்வளோ ஒன்றும் இருக்காது. ஆக்டிங் தான், பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. நான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டுக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து முனி படத்தை சேர்த்து வச்ச மாதிரி ரொம்ப ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு போனதுனால கொஞ்சம் மொக்கையான மாதிரி தான் ஃபீல் பண்ணுச்சு. எனக்குன்னு இல்லை, எல்லாருமே அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க தேட்டரில். ஏன்னா கடைசி ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து எப்படி சொல்றது, படம் வேணுமெண்டே எக்ஸ்டெண்ட் ஒரு 2 மணி நேரம் மேலே எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி மியூசிக் சத்யமூர்த்தி வந்து அவரோட செகண்ட் மூவி தான் இது. பட் ஆனால் அவ்வளோ மாதிரியே தெரியல. ஹாரருக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே த்ரில்லாக கொண்டு போயிருந்தாரு. டேரக்டர் வந்து இவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுனால ஃபீச்சர் ஃபிலிம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் படம் நல்லா போய் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னு. நயன்தாரா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த டல் மேக்கப் போட்டு எல்லாமே பண்றதுனால அது கஷ்டம். பட் ஆனால் அவங்களுக்கு பண்ணியிருக்கனால நல்ல அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இதுவா போல. பட்
கான்ட்ரவர்ஷியலாக வந்ததுனால அவங்க வந்து இதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. யோகி பாபு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் வருவார். செகண்ட் படத்துக்கு காமெடின்னு தனியாக இல்லை, அப்படியே படத்துக்கு ஏற மாதிரி ஒரு பெருசாகவே காமெடிஸ் எதுவும் இல்லை. ஏன்னா த்ரில்லர் மூவினால காமெடி அவ்வளோவா இல்லை, பட் இருந்தது. அதான் படத்துக்கு ஏற்ற மாதிரியே போச்சு. கிராஃபிக்ஸ் எப்படின்னா கடைசி சீனில் வந்து தான் கொஞ்சம் பெருசாக கிராஃபிக்ஸ் காட்டுவாங்கன்னா ஒரே ஒரு கண்ணு வந்து ரெட் கலரில் இருக்க மாதிரி நயன்தாராவோட செகண்ட் இது அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க.